பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். வாங்க வெளியம்மா, டாடா கிட்ட நான் பேசுறேம்மா. இல்ல வெண்பா, என்ன முகத்திலே முழிக்காதுன்னு சொன்னார்ல. அதெல்லாம் கோத்துல சொல்லியிருப்பாங்க வெளியம்மா. நீங்க தைலம் தேய்ச்சி விடுங்க, அப்ப நீங்க ஒரு எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்கன்னு புரியும். வேணாம் வெண்பா, நீ போ. சரி, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் தைலம் தேய்ச்சி விட்டு வந்துடுறேன். ஆ. வெண்பா, வெண்பா, என்ன வெளியம்மா? என்ன தைலம் கிடைச்சதா? கிடைக்கல. அங்க பாக்ஸ்ல பாரு, அங்கதான் எங்கயாவது இருக்கும். டிரால இல்ல பின்னாடி பாரு. அம்மா, எங்கேயுமே காணுமா? காணுமா? எங்க காணும்? இந்த போய் தேய்ச்சி விடுன்னு. பாவம் ரொம்ப நேரம் கஷ்டப்படுறாரு. போ போ போ. அண்ணனடா, தலை ரொம்ப வலிக்குதா டடா? டாடாவால தாங்கிக்கவே முடியலம்மா. இந்த அளவுக்கு வலிச்சதே இல்ல. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க டடா, தைலம் தேய்ச்சி விடுறேன். கண்ணை முடிக்கோங்க. சரிடா செல்லம். என் தங்க குட்டி. யாரா டாடாவுக்கு உன்ன மாதிரி செய்வாங்க? சரி, நீங்க கண்ணை மூடுங்க டடா. வெண்பா குட்டி, நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிடணும் டடா. ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? ராஜாத்த அப்போவே உன்னை சாப்பிட வைக்க போறேன்னு சொன்னாங்களே. ஆமா ஆமா சொன்னாங்க. அத்தை உன்னை நல்லா பாத்துப்பாங்க வெண்பா. நீ வேற எதையும் நினைச்சு ஒரி பண்ணிக்க கூடாது. இப்ப நீங்க பேசாம இருக்கீங்களா? உங்களுக்கு தானே தலைவலி. கண்ணவும் தரக்கூடாது, வாயும் பேசக்கூடாது. அப்பதான் சரியாகும். ஓகே மேடம், ஓகே. வெண்பா, மசாஜ் பண்ணிவிடு. மசாஜ் பண்ணிவிடு. என்ன சொன்னீங்க? வெண்பா, என்ன சொன்னீங்கன்னா நீ தான் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. டடா, அது நீங்க முணங்குற மாதிரி இருந்துச்சு டடா. நீங்க பேசாதீங்க, கண்ணை மூடுங்க. மசாஜ் முடிகிற இருக்கும் கண்ணை திறக்கூடாது. கண்ணை திறந்தீங்க, கண்ணுக்குள்ள தைலம் போயிட சொல்லிட்டேன். அப்புறம் பனிஷ்மெண்டா நானே தைலத்தை எடுத்து அப்படியே கல்ல போட்டுருவேன். என்ன வெண்பா நீ லேடி ஹிட்லர் மாதிரி பேசிட்டு இருக்க? அப்படிதான், நீங்க கண்ணை மூடுங்க, திறக்க கூடாது. சரி சரி, ஓகே. மல்லிமா, வாங்க மல்லிமா. ஐயோ, திட்டுவார் வெண்பா. நீ இப்படி இந்த கையை சேர்த்து வச்சு மசாஜ் பண்ணணும், அவ்வளவுதான். அட வாங்க மல்லிமா. வேணாம் மல்லிக்க வெண்பா. மாட்டேங்கிறீங்க. அவரால் கண்ணே திறக்க முடியல, கஷ்டப்பட்டு தான் தொடக்கிறாரு. அவரு கண்ணே திறக்க கூடாதுன்னு நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். வாங்க மல்லிமா, பாத்துக்கிறேன். வாங்க. வேணாம் அட வெண்பா. வாங்க மல்லிமா. வாங்க மல்லிமா. மல்லிமா, தேய்ச்சி விடுங்க மல்லிமா.
இருக்கிறாய் காத்திடுவேன் உனக்காக 100 சென்மமே கண்கள் ரெண்டிலே கடலையும் மடக்கினே அட கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் கொடுக்காதே என் மனசு நீ கெடுத்தே எட வயசு எட்டி புடிச்சே எட உசுரு ஓ முரட்டுத்தனமான பாசத்தால் வெண்பா நானும் கூட கொஞ்சம் பயந்தே சொல்லுங்கடா. நல்லா மசாஜ் பண்ற நீ. ஆ மலிமா. என்னது? சச்சோ. மலிமா கிட்ட கத்துக்கிட்டேன்னு சொல்ல வந்தேன்டா. அதான் மலிமான்னு. சரி, அதான பார்த்தேன். நீயும் போய் தூங்கு. தூங்கு. டேய், நீயா? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யாரை கேட்டு உள்ள வந்த? முதல்ல வெளியில போ. இல்ல, அது உங்களுக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல. என் மேல அப்படி என்ன உனக்கு அக்கறை? ரொம்ப நடிக்காத. எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் வந்து ஒட்டிக்கலான்னு பாக்குறல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் வெண்பா கிட்ட தான் தேய்ச்சி விட சொன்னேன். அவதான். ஓஹோ, பழிய வெண்பா மேலே போடுறியா? நினைச்சேன் நீ சம சாமர்த்தியக்காரி தான். வெண்பா ஏதாச்சும் சொன்னா நான் அடங்கிடுவேன்னு நீ வெண்பாவை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு என்ன ஆட்டி வைக்க பாக்குற இல்ல? என் அக்கா சொன்னது சரிதான். உன் கையால டீ வேணான்னு சொன்னல, எவ்வளவு தைரியம் இருந்தா தைலம் தேய்ச்சி விடுறேன்னு இப்ப உள்ள வந்திருப்ப. இவ அப்படி என்ன செஞ்சிருவான் நம்ம பார்த்து போங்கிற திமிர் தானே உனக்கு? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வெண்பாவை வேணா கேட்டு பாருங்க. நானா வரல. அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல. பெரிய மனுஷன் நானே இவ்வளவு காலம் உன் நடிப்பெல்லாம் உண்மை நம்பி ஏமாந்திருக்கேன். வெண்பா சின்ன குழந்தை, அவ என்ன பண்ணுவா? உனக்கு சப்போர்ட்டா தான் பேசுவா. நீ முதல்ல வெளியில போ. கத்தாதீங்க ப்ளீஸ், நான் போயிடுறேன். திரும்ப தலைவலி வந்துற போது. உன் தலைவலிக்கு அந்த தலைவலி எவ்வளவோ பரவாயில்ல. என் கண்ணு முன்னாடியே நிக்காத. எனக்கு உன்னை பார்த்தாலே கடுப்பா வருது. போ வெளியில. என்னாச்சு விஜய்? என்னமோ ஏதோன்னு பயந்து ஓடி வர. ஓஹோ, இவ இங்கதான் இருக்காளா? நினைச்சேன் இந்த வீட்ல ஏதாவது பிரச்சனை நடந்தா அதுக்கு இவளை தவிர வேற யார் காரணமா இருக்க முடியும்? தயவு செஞ்சு அவளை வெளியில போ சொல்லுக்கா. போனா போது ஓரமா கடந்துட்டு போட்டோன்னு விட்டேன். தலைக்கு மேல ஏறி உக்காந்துக்கிட்டு ராஜாங்கம் பண்ணலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்கியா? உன் கணக்கெல்லாம் இங்க வேலைக்காகாது. என்னங்க பேசுறீங்க? நான் என்ன கணக்கு போட்டேன்? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. பக்கத்திலேயே வராதன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஏதோ திட்டத்தோட நீ உள்ள வந்திருக்க. உனக்கு எவ்ளோ கொழுப்பு இருக்கணும். நான் சும்மா தாங்க வந்தேன். என்ன விஷயம்னு தெரியாம பேசாதீங்க. என்ன சொல்லு சொல்லு. நீதான் எல்லாத்துக்கும் பெருசா ஒரு கதை, திரைக்கதை, வசனம்லாம் வச்சிருப்பியே. இதோ பாரு விஜய், இப்படிதான் இது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும். தைலம் தேய்ச்சி விடுறது, காலை புடிச்சு விடுறது, தலைய கோதி விடுறதுன்னு நைஸா உன்கிட்ட ஒட்டிக்கலான்னு பாக்குறா. இப்படி ஒரு கேடு கெட்ட ஜென்மத்துல நான் பார்த்ததே இல்ல. பா, நம்ம பேப்பர்ல எல்லாம் படிக்கிறோம்ல, இவ பண்றதெல்லாம் கூட அப்படிதான்டா இருக்கு. வீட்டு வேலைக்கு வர மாதிரி வந்து சொக்கு பொடி போட்டு வீட்டு ஆம்பளைங்களை மயக்கி கைக்குள்ள போட்டு கடைசியில வீட்டுல இருக்கிற நகை பணம்னு சொல்லி கிடைக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் விஜய். ஏங்க, என்ன பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? இவ்வளவு நாளா நான் இந்த வீட்ல எப்படி நடந்துக்கிட்டேன்னு அவருக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் நடக்காததை கற்பனை பண்ணி திருச்சி சொல்ல வேண்டாம்.
ஏய் வாயை மூடு. என் ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்களே என்னை எதிர்த்து பேசுறதுக்கு எவ்வளவு பயப்படுவாங்க தெரியுமா? ஆஃப்டர் ஆல் வேலைக்காக வந்தவன் நீ எனக்கு சரிசமமா நின்னு பேசிட்டு இருக்கியா? இதுக்கு மேல நீ பேசவே கூடாது சொல்லிட்டேன். அவர் என்ன வேணாலும் சொல்லலாம், நீங்க பேச வேண்டாம். நீங்க பேசலன்னா நானும் பேச மாட்டேன். நீங்க பேசினா நானும் பேச வேண்டியது இருக்கும். அவன் என்னடி சொல்றது? இங்க நான் தான் சொல்லுவேன். அவன் தான் அப்பவே உன்னை ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான்ல. உனக்கு இங்க என்ன வேலை? ஆம்பளை தூங்குற ரூம்ல எதுக்கு நீ தனியா இங்க வந்த? நான் அவரோட பொண்டாட்டி. ஆ? மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி, மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.